ஓகே, நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தை தியானிக்கப் போகிறோம் என்று சொன்னோம். அதைத்தான் செய்ய முற்பட இருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. சரியான ஒரு காலத்தில் நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தை 2026 நியாயாதிபதி புத்தகத்தையே தியானிக்க முடியாத ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆரம்பிக்க இருக்கிறோம். உதவி செய்யுங்க. ஆண்டவர் எழுதின 66 புஸ்தகமும் சற்றும் மிக இல்லாமல் சொல்லப்போனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் 66 யுகங்கள்னு எதுவும் இருக்குமானா, ஒரு யுகம் என்பது நம்ம இத்தனை ஆண்டுகள் தான் சொல்ல முடியாது. இப்படிலாம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் உள்ள வி கேனாட் ஃபிக்ஸ் டைம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த யுகத்தையே நம்ம எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 5786 ஆண்டு ஆயிட்டுருக்கு. 6000 இயர்ஸ் வச்சுக்கோ. ஒரு யுகத்துக்கு 6000 இயர்ஸ் வச்சுக்கிட்டா 66 யுகம் அப்படின்னு நான் சொன்னதை ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னதாக நான் கருதவில்லை, நியாயப்படுத்திக்கவும் இல்லை. ஏன் அதை அப்படி சொன்னேன்னா, எந்த ஒரு காலத்திற்கும் அந்த காலகட்டத்தில் அது இறந்த காலமானாலும் சரி, இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலமானாலும் சரி, நிகழ்காலத்தின் ஊடாக எதிர்காலமானாலும் சரி, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அந்த தசம ஆண்டுகளிலோ அல்ல அந்த குறித்த ஒரு ஆண்டிலோ, அது லூனர் சந்திரனை தழுவிய கால அட்டவணையாக இருந்தாலும், சூரியனை தழுவிய கால அட்டவணையானாலும் அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஏற்றவையை பேசுகிற, எழுதி வைத்திருக்கிற, அவர்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும், ஒரு குடும்பத்திற்கும், ஒரு குலத்திற்கும், ஒரு தொழில் வர்க்கத்தினருக்கும், ஒரு மொழி இனத்தினருக்கும், ஒரு சாம்ராஜ்யம் போல இருக்கக்கூடிய தேசத்துக்கும், அவளை சுற்றி இருக்கிற அயலகத்தாருக்கும் தேவன் செய்ய தீர்மானித்ததையும் தேவன் எதிர்பார்க்கிறவைகளையும் அண்ணனாருக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்ற முடியாத அவருடைய திட்டத்தையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் எப்போ எழுதப்பட்டதோ அப்பத்திலிருந்து, வேதம் முன்னாடியே வழங்கப்பட்டது. ஆனால் முன் வழங்கினவைகள், முன் பேசியவைகளெல்லாம், அந்த ஓரல் மேட்டர்ஸ் எல்லாம் மோசே மூலமாக பஞ்சாகமத்தில் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் ஆண்டவர் சொல்லி எழுதிட்டார். யோபின் மூலமாக, யோபின் புத்தகம் மூலமாக எவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தின் மூலமாக, யோசுவாவின் புத்தகத்தின் மூலமாக, சாமுவேலின் புத்தகத்தின் மூலமாக மக்கள் மறந்து போகிறவர்கள், வழுவி போகிறவர்கள் என்று அறிந்து ஆண்டவர் தான் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் கரிசனை கொள்கிறார். God is interested in our lives. He is interested in our current times, current affairs. He is interested in our future. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்குள்ளேயுமே குழப்பங்கள் ஏற்பட்டது. வேலையை ஆரம்பிக்கும் போதே சூனியம் வச்ச மாதிரி இப்படி ஆயிடுச்சே, இதுங்களை போய் ஏன் படைச்சி என் எனக்கு தலைவலி உண்டாக்கிக்கணும், எனக்கு இதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஆண்டவர் நிறுத்தலை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பெரிய குழப்பத்தை தேவன் தீர்த்து வைத்தார். நிலவிக் கொண்டிருந்த, உலாவிக் கொண்டிருந்த, கவ்விக்கொண்டிருந்த இந்த இருளை தேவன் நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்கினார். பூமியை சிருஷ்டித்தார், ஒளியை படைத்தார், இருளை வேறு பிரித்தார், ஜீவராசிகளை உண்டாக்கினார், மனுஷனை படைத்தார். ஏன் இதை அடிக்கடி நினைவு கூறணும்னா, எப்படி தான் வந்துச்சோ, யார் தான் பண்ணாங்களோ, ஒன்றுமே இந்த மாதிரி தான் பெரிய மேதாவிங்களை போல் எப்படா அதை தட்டி கலைக்கலாம், நான் இல்லைப்பா. யதார்த்தமாக நீங்கள் யோசிச்சுப்பா, நான் இல்லைப்பான்னு சொல்கிறேன், நானானாலும் நீங்களானாலும் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? வெளியே போயிடணும்.
அந்த சம்பவத்திலேருந்து வெளியே போயிடணும். அது நல்லதோ கெட்டதோ, அது நிறைவோ குறைவோ, அது வெற்றியோ தோல்வியோ, அது உயர்வோ தாழ்வோ, மரணமோ வெளியே போயிடணும். எனக்கு என்னன்னா திருப்பியும் மூக்கம் நுழைச்சிட்டு எனக்கு எதாவது கிடைக்குமா, இது மாதிரி நினச்சிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் தான். அதுக்கு தான் தேவன் நம்மளுடைய இந்த கிறிஸ்தவங்களை ஒரு சராசரியாக சட்டை பண்ணுறதில்ல. சட்டை பண்ணுறதில்லைங்கும்போது மொத்தத்துக்குமே ஒதுக்கிறதில்ல. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகள்ங்கிறது ஜட்ஜஸ். காட் இஸ் கோயிங் டு பிரிங் அவுட் ஜஸ்டிஸ். ஹி இஸ் கோயிங் டு டூ ஜஸ்டிஸ். அவர் நியாயம் செய்ய போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார், நீதியாய் நடந்து கொள்ள போகிறார், நீதியை நிலைநாட்டப் போகிறார். அதான் மேட்டர். அது ஒரு பேட்டர்ன். அது ஒரு பெரிய ஒரு 21 சாப்டர்ஸ் கொண்ட ஒரு 320 இயர்ஸ், குறைந்தபட்சம் 320 ஆண்டு காலமான சரித்திரத்தை தேவன் இந்த பூமியிலே நடக்க அனுமதித்து, நிறைவேற ஆரம்பித்ததிலிருந்து முடியும் மட்டுமாக நம்ம காலம், இந்த காலத்தில் 2026 இதை நம்ம திருப்பியும் யோசிக்கிறோம் பாருங்கள். இதிலேருந்து நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம முத்துக்களை போல், விலையேற பெற்ற கற்களை போல் நம்ம பொறுக்கி எடுக்க போகிறோம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஆவியானுடைய துணையை நீங்கள் கவனிக்கணும். களத்தில் சாட்சாத் அந்த நாள்லையே இருந்த மக்கள் கண் சொறி போன குருடெல்லாம் இருந்திருக்கிறாங்க, வழியே போகிற இதயமுடையெல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு டிசைனில் இருந்திருக்கிறாங்க. அதான் மேட்டர். இப்போ நம்ம மாத்திரம் இவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. அதை பற்றிலாம் உண்மை உங்களுக்கு தான் இருக்கணும். இப்போ தொடர்ந்து கேட்குற விஷயத்தில் இது வரைக்கும் கேட்டதை எவ்வளோ கவனம் இல்லாமல் கேட்டிங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை. இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம் கவனமாக கேளுங்க. எனக்கு தான் உதவியாக இருக்குன்னு நான் முத கேட்குறேன். நீங்களுமே இதை கேட்டு திரும்பி ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணி தலைவிதின்னு ஏதாவது சொல்லி அப்படிலாம் இந்த மொக்கையாக ஒரு சாக்கு போக்க சொல்லி காஞ்சொறி மூடின வாழ்வை ஒதுக்கி தள்ளுங்க. நீங்களே எதுக்கெல்லாம் தீய வைக்கணுமோ அதை வச்சுருங்க. எதுக்கெல்லாம் அது ப்ராபபிளி இட்ஸ் ஆல் ரைட், அது சாம்பலாகவே போயிடட்டுமே, உண்மைக்குமே சாம்பலாகவே போயிடட்டுமே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் கொடுக்கக்கூடியவர். God can bring out life from death. Such a God we serve. இன்னொன்று நான் பார்த்தேன். ஆதியாகமமோ யாத்ராகமமோ லேவியராகமமோ எண்ணாகமமோ உபாகமமோ இல்லை உபேதியாவோ இல்லை ஆபக்குக்கோ இல்லை மீகாவோ இல்லை யோனாவோ இல்லை 1 நாளாம் 2 நாளாமோ இல்லை தானியேலோ புதிய ஏற்பாட்டில் பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபமோ எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் தன்னுடைய நித்தியமான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வெட்கப்பட்டு போகவே முடியாத, கைவிடப்பட்டு போகவே முடியாத காரிய சமத்துவமும் சித்தி உண்டாகக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதியை தேவன் நிறைவேற்ற ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் 22 20 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நங்கூரமாக எடுத்துக்கொண்டால் சரி, ஒரு வெள்ளி கம்பியை போல் அதை பிடித்து கொண்டு நாம் நடக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். God has constructed a powerful supernatural ray of hope from the beginning to the end. ஏற்கனவே அவருடைய சாத்தியக்குறையை பற்றி நம்ம யோசிக்கும்போது அவர் முடிவை துவக்கத்திலே பார்த்து விட்டார். இப்போ நாம் 2026 இதனுடைய மேன்மையை பார்க்க நம்ம யோசிக்கிறோம். இது நாம் இன்னும் முழுசாக இதில் நமக்கு என்ன உண்டுங்கிறத என்னத்தை பார்க்க போகிறோங்கிற விருப்பத்தோடு அந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புஸ்தகம் முடியும் போது த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் ஆஃப் திஸ் புக் ஆஃப் ஜட்ஜஸ், அதை பற்றி வேத நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, it furnishes us with a lively description of the fluctuating and unsettled nation, a striking picture
of the disorders and the dangers which prevail in a republic without magistracy. When the highways were unoccupied and the travelers walked through byways, when few prophets were appointed to control the people. இது எல்லாத்தையும் கொச்சையாக விளங்குற மாதிரி சொன்னால், குழப்பக்கார கும்பல், எதை எடுத்தாலும் நொட்ட சொல்லு, எதை எடுத்தாலும் குழப்பி, குட்டையை குழப்பி, ஒழுங்கினமாக இருந்து, பேராசை கொண்டு, சோம்பேறிகளாக இருந்து, மதிப்பு தெரியாமல், நிலைவரமற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. மக்கள் இன்னென்ன காரியங்களை நம்புகிறாங்க, இன்னென்ன காரியங்களை நம்புகிறோம், இதான் சொல்கிறாங்க. இதை விட ஒருத்தன் இன்னும் அப்பீலிங்காக ஒரு காரியம் சொன்னால், இன்றைக்கி இவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் சொன்னாலும் நம்ம நிலைவரமாக ஒரு காரியத்தில் நிலைத்திருக்க போகிறதில்ல. நமக்கு நியாயம் கிடைக்கலங்கிறது ஒரு வெறித்தனமான ஒரு கூச்சல், ஒரு எதிர்ப்பின் குரலை நாம் தொனியை எழுப்புகிறோம். ஆனால் தேவன் துவக்கத்திலேருந்து முடிவிலிருந்து துவக்கம் வரைக்கும் பேக் அண்ட் ஃபோர்த், எந்த ஒரு சின்ன ஒரு ஹேர் லைனில் கூட தேவனுடைய நீதி அநீதியாக மாறலை. தேவன் அநீதி செய்யலை, தேவன் நியாயக்கேடு செய்யலை. அவரோட நியாயக்கேடு அவரிடத்துல இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவர்கிட்டையுமே இல்லை. அவர் தெரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு அவர் நியாயக்கேடு செய்ய போகிறதே இல்லை. அது ஒரு முறை 2 முறை இல்லை, சரித்திரத்தில் அழிக்க முடியாத அளவுக்கு பதிஞ்சு போன கல்வெட்டை போல் செதுக்கப்பட்ட ஒரு கேவலமான உண்மையாக இருந்தாலும், இஸ்ரேல் ஜனங்களுடைய குணம் எல்லாம் சும்மா இந்த ஜனங்களை கூப்பிட்டு சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தாங்க. துணிகரமான ஜனங்களாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் தேவன் இஸ்ரேலுக்கு நியாயக்கேடு செய்யலை, இன்னும் செய்ய போகிறதில்ல. இன்னும் எஞ்சி இருக்கிறவர்கள், இந்த ஆண்டு இந்த இயர் ஆஃப் த ரெம்னன்ட், எஞ்சி இருப்பவர்களின் ஆண்டு, கர்த்தரின் ஆண்டு. God is not going to be unjust. Okay, He is not going to forsake His people, His nation, His covenant people. இவ்வளோ டீட்டெயில் நமக்கு எதுக்கு தெரியணும்? நம்முடைய நொட்டை சொல்லலாம் இல்லாமல் போகிறதுக்கு. நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும் சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த சபையில் நடக்கணும், போதிக்கிற எனக்கும் உங்களுக்கும் நடக்கணும். அதுக்கு இனி நியாயக்கேடு தொடர்வதற்கு நம்முடைய வாய் ஒரு சமயமாக தூரமாக இவ்வளவு அவ்வளவாக இம்மி ஜாஸ்தி இடமாக அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தான் அவங்களோட பேசுகிறாரு, என்னோட பேசுகிறாரு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து யோசிப்போம். ஸோ இதுக்கு அவங்க அவங்கள ஒடுக்கின அந்த அந்நிய தேசத்து ஜனங்க பெலிஸ்தேரில் வெவ்வேறு மக்களை காரணம் காமிச்சாங்க. அது காரணமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதனால இவங்க அவங்களால இவங்க வீணாக போகல, இவங்க மனசு வீணாக போகணுன்னு இருந்தது, இவங்க மனசு ஒழுங்கில்லாமல் இருக்கணும்னு விரும்பினது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், அதுதான் ரொம்ப பெரிய துக்கமான விஷயம், வெக்கமான விஷயம். கடவுளை பிள்ளைகளுக்கு ஒழுங்காக இருக்கணும்னு பிரியமே இல்லை. ஒழுங்குன்னு 1000 முறை பேசுவோம், வடிவம்னு பேசுவோம், திறமைன்னு பேசுவோம், திட்டம் பேசுவோம், அது சட்டம் பேசுவோம். அது அடுத்தவங்களுக்கு தான். நமக்குன்னு வரும்போது சலுகையை தான் கேட்போம். We would want to have more concessions. So you are following, I think so. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் people wanted to be absolutely independent. அந்த தாந்தோன்றித்தனம், அந்த கடவுளை சாராத அந்த சுதந்திரம், godless self-confidence. They never ever wanted to be dependent on the father. Father figure வேணும். எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கும், நாங்கன்னா அனாதையா,
எங்களுக்கு ஒரு ரூட் வேணும், எங்களுக்கு ஒரு நாங்கள் ஈசா என்கிற அடிமரத்திலிருந்து துளித்த ஒரு ஜனமாக்கும். வி நீட் அ ஷூட் அண்ட் அ ரூட் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்டு தான். ஹஷேம் நாமத்துக்குரியோர், கடவுள் பேரை சொல்கிறதுக்கும் ஐயோ தெய்வ குத்தமாயிரும் அந்த மாதிரி பெருசாக சாங்கியத்தை பேசிட்டு ஓரின சேர்க்கையினுடைய தலைநகரமாக இருக்குது, விபச்சாரத்தின் தலைநகரமாக இருக்குது, போதை வஸ்துக்கு தலைநகரமாக இருக்குது, கொலைபாதகத்துக்கு தலைநகரமாக இருக்குது, அபாஷனுக்கு தலைநகரமாக இருக்குது. எது? எருசலேம். ஓ டியர், இஸ்ரேல், டெல் அவீவ். அதற்கு இணையாக கலிஃபோர்னியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. பேசிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில். பெரிய ஆலமரமாக வளர்ந்துருச்சு பாவம், அது மேட்ரே இல்லை. ஆட்டுக்குட்டியான் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்குது. ஆனால் ஒப்பு கொடுக்கணும், திரும்பி பார்க்கக்கூடாது. இப்படி இந்த 66 புக்ஸையுமே ஏன் எழுதப்பட்டது? why Bible was written, why particular books were written, why in that particular time frame, இதெல்லாம் நம்ம சரித்திரபூர்வமாக தெரிஞ்சிக்கும் போது இதெல்லாம் ஏன் தான் பைபிளில் இருக்கோ அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க. வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்கும். இது எழுதி எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு வேண்டியது நான் பார்க்குறேன், எங்கே இருக்குன்னே தெரியல. இன்னும் மாதிரிலாம் கொஞ்சம் சௌரியமான விஷயங்களாம் எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பெரிய நம்ம அறிவாளிகள் இல்லை, நிறைய அறிவாளிகள் இருக்காங்க உலகம் முழுசும். ஸ்தல சபையில் இருக்கிறாங்க, பீப்புள் ஆர் எவ்ரிவேர். ஆனால் சாமி இன்னென்ன புத்தகத்தை இன்னின்னாருக்கு இன்னின்ன காலத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி கால மக்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரமாதமாக எழுதியிருக்காரு. கைத்தட்டுறவங்களுக்கு எழுதியிருக்காரு, கைத்தட்டாதவங்களுக்கு வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எழுதியிருக்காரு, கோவப்படுறவங்களுக்கு எழுதியிருக்காரு, கிழிச்சு போட்டு எரிச்சு போகிறவங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. எதுக்கு செய்கிறான், எதுக்கு செய்யலை, எதுக்கு இப்படி வசப்பாடுறான், எதுக்கு ரொம்ப வாயை தூக்கி பேசிட்டு கீழே போட்டு மிதிக்கிறான், எல்லாத்துக்கும் எழுதியிருக்காரு. சோத்திரம், சத்தமே இல்லை. ஸோ நியாயாதிபதிகள் புத்தகம், why the book of Judges, why it is written to me, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. It's been written to a family, to a man, to a woman, to a particular character. தனிப்பட்ட ஒரு நபனுக்கு, ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு வம்சாவளிக்கு, ஒரு குடும்ப குழுவுக்கு, ஒரு தேச குழுவுக்கு, ஒரு இனத்தினருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, லெட்ஸ் கோ. ஏன் நியாயாதிபதிகள் புத்தகம் 1000 கிமு, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 1375 ஆண்டிலிருந்து 1055 ஆண்டு வரைக்கும், அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1010 ஆண்டு வரைக்கும் இருந்ததாக வேத நிபுணர்கள், கால அட்டவணை ஆய்கிறவர்கள், பிப்ளிக்கல் க்ரோனாலாஜிக்கல் டைமை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 320 இயர்ஸ். ஏன் எழுதப்பட்டது? நியாயாதிபதி புத்தகத்திலே அந்த காரணம் இருக்குது. 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இது சுத்தியலால் ஆங்கமாக ஒரு ஆணியை உச்சி தலையில் அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். பைபிளை படிக்க படிக்க நமக்குள்ளே ஒரு ஃபெமிலியாரிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லாமல் பார்த்தீங்களா, ஒரு பழக்க தோஷம் வந்துடக்கூடாது. அதான் வாசிச்சிருக்கேனே, அதானே கேட்டிருக்கேனேன்னு. நமக்குள்ளே வில்லங்க, நமக்குள்ளே தப்பு இருந்தால் அவர் என்னையே சொன்னார், எனக்கே சொன்னார், ஏன் பொதுவாக சொல்கிறார், தனியாக சொல்லட்டுமே. இங்கே ஆண்டவர் யாருக்கும் தனியாக பைபிள் எழுதலை. கோபப்படுறாங்களா மாத்திரம் அலையிலே சொல்லுங்கள், ஐயோ பாசமலர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியா? சந்தோஷம், அது உண்மையாக இருக்கட்டும். ஸோ ஆண்டவர் யாருக்கும் தனித்தனியாக கடிதாசி போடல, எல்லாருக்கும் சேர்த்து 66 புஸ்தகங்கள் கொண்ட 1189 அதிகாரங்கள் கொண்ட ஒரு பெரிய கடிதாசி எழுதியிருக்கார். சோத்திரம். அது காதல் கடிதம் தான், கண்டிப்பான கடிதம் தான். ஆமேன், அல்லேலூயா. ஸோ அந்நாட்களில் சொல்லுங்கள்,
சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். அதாவது நம்ம பீராயிற மாதிரி இந்த துருவி நோண்டுற மாதிரி அப்படி உள்ள ஊசியை குத்தி பார்ப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்நாட்களில் நம்ம வேணும்னா மறக்கிறோம், மறந்து போன மாதிரி நடிக்கிறோம், மறந்தே கூட போயிடுது, மறக்க அடிச்சுக்கிறோமா, அது முன்ன பின்ன அப்படி இருக்கும். ஆனால் அந்த அந்நாட்களில் நம்மளை விட்டு போல. God is watchful. தூங்காமல் கேட்கணும். God is watchful of every nanosecond, attosecond in our life. குத்தி காமிக்கிறதுக்கோ சொல்லி காமிக்கிறதுக்கோ இல்லை. நாம் இந்த அன்றைக்கி கூட ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கும்போது மல்கியா புத்தகத்தில் வாசித்தோம்ல, ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு என்னத்தை செஞ்சிட்டீங்க, எப்படி அன்பு கூறுறீங்க, எதனால் அப்படிலாம் கேட்குறோம்ல. God keeps a record of all our doings, thoughts. நம்ம நினைவுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பதிவேடு வச்சிருக்கிறார், பதிவு செய்து வைத்திருக்கிறார், நினைவு புத்தகம் வைத்திருக்கிறார். நாட்கள், சமயம், ரோட்டோரம், காட்டு, மரத்து கீழே, அங்கே இங்கே, அந்நாட்களில் பர்டிகுலர் டேஸ், அந்த நாளில், எந்த நாளும் இல்லை, எந்த நாளும் எதுவுமே நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நாளிலே ராஜாக்கள், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ராஜா இல்லாத நாட்கள் தெளிவாகவே எடுத்துக்கலாம். அப்படி சொல்கிற அந்நாட்களில் இன்னொன்னே தெரியல, எப்படி இப்படி போய் பீராயலாம்? இல்லை, பீராயில்லைங்க, பைபிள் சொல்ல அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத நாட்களிலே. ஓகே, அவனவன்ங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? அவள்னு போட்டுக்கலாமா? முடியாதா? போட்டுக்கலாம். அவனவன் அவளவள் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். யதார்த்தமாக பைபிளை வாசிங்க. குத்தம் கண்டுபிடிக்கிறாரு, சோர்வாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி காமிக்கணும். அப்போ தானே இனிமேல் அவர் செய்யலை, கைவிட்டார் அப்படின்னு ஏதாவது புலம்பலுக்கும், மறந்துட்டார், நேரம் காலம் சமயம் வரல, என்னென்னத்தையும் பேசுகிறோம்ல. வேதத்தை படிக்காமல், வேதத்தை வாசிக்காமல், இந்த கடிதத்தை கரெக்டாக வாசிக்காமல், இதெல்லாம் எத்தனையோ நல்ல திறமைசாலியான போதர்கள் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி. அயல்நாட்டில் போய் வேலை சம்பாதிக்க போய் மனைவி பிள்ளைகள் நல்லா வாழ வைக்கணுங்க, தூர தேசத்துக்கு போயிட்டு அவனால் கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியாது, ஆனால் போடுவான். ஆனால் அங்கேருந்து பணம்லாம் அனுப்பிப்பான். இவங்களுக்கு படிக்க தெரியாதனால ஒன்றும் தெரியாமல் இருக்கும், வீட்டுக்காரர் கைவிட்டுட்டாருன்னு அனுபவிக்க தெரியாமல், அறிவில்லாமல் வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, துக்கத்தில் சாரவங்க இருக்கிறாங்க. எல்லாம் உண்டு தானே. இது நியாயாதிபதிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். எப்போ? ராஜாக்கள் இல்லாத காலத்திலே தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும் அவங்க சுதந்திரத்தை தேடுகிற அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போதிய சுதந்திரம் கிடைக்கவில்லை. தான் கோத்திரத்துக்கு அந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போதிய சுதந்திரம் கிடைக்கவில்லை. இது ஒரு கம்ப்ளைண்ட். Why the book of Judges was written? People had lots of complaints, grievances. அரசாங்கத்துக்கு விரோதமாக, தேவனுடைய ஆளுமைக்கு விரோதமாக, தேவனுடைய அன்புக்கு விரோதமாக, கரிசனைக்கு விரோதமாக, உடன்படிக்கைக்கு விரோதமாக மக்களுக்கு பிராதுகள் இருந்தது, வழக்குகள் இருந்தது, அதிருப்திகள் இருந்தது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நியாயாதிபதிகள். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே, எல்லையை காமிக்கிறார், எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ராஜா இல்லாத காலத்தில் என்ன நடந்துச்சு? அவன் பரதேசியாய் தங்கியிருந்தான். அது எப்ராயிம் மலைகள். யாரோடு யார் கனெக்டடாக இருந்தாங்க, யாருக்கு யார் பக்கமாக இருந்தாங்க, எட்டுகிற தூரத்தில், தூங்காமல் கேட்கணும். பெரிய
தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனத்தின் வரைபடம். யாரும் உங்களுக்கு அந்நிய பாஷை பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை பார்த்தேன், கல்லை பார்த்தேன், மண்ணை பார்த்தேன், பொண்ணை பார்த்தேன், தேனை பார்த்தேன்லாம் சொல்ல வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக ஆண்டான வாழ்க்கையை கிமு 1375 ஆண்டுலேருந்து 1055 1010 ஆண்டு வரைக்கும் நடந்த சம்பவத்தின் நாட்களிலே 2026க்குரியதையும் தேவன் பார்த்து எழுதி வச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு வாழ்ந்தவங்களுக்கு சொல்லிட்டாரு, இன்றைக்கி இருக்கிற நமக்கும் சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Judges chapter 18 verse 7. அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாகீசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை, எந்த கொடுக்கல் வாங்கல் இது இல்லை, அந்த மாதிரி இல்லை என்பதையும் கண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ எப்படி இதெல்லாம் திரும்பி நீங்கள் இந்த வசனங்கள்லாம் குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் திரும்பி வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டு சுச்சுவேஷன், தமிழகத்தின் சூழ்நிலை, இந்தியாவின் சூழ்நிலை, இஸ்ரேலின் சூழ்நிலை, உலக அரங்கின் சூழ்நிலை. ஹலோ, கர்த்தருடைய ராஜ்யமாக்கும் பரலோக ராஜ்யமாக்கும் வாய் கேட்கும் பேசுகிற எழுச்சி அடைந்த மறுபிறப்படைந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளான நம்ம வாழ்க்கையிலும் எப்படி இருக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே, வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்கிறாரு. as citizens of heaven, how we carry ourselves. அதை கண்டு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சோராவிலும் எஸ்தாலோவிலும் இருக்கிற தங்கள் சகோதரத்துக்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காதீங்கன்னு பணிவோடு பண்போடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு அப்படின்னு தான் சொல்லலாம். அது நல்லா தன்மையாக சொன்னான். அன்பாக சொல்கிறதுக்கும் வெறுப்பாக சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, இருக்கிறத சொல்கிறான். இப்போ டாக்டர் உங்களுக்கு கேன்சர் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாரா? அழுதுகிட்டு சொல்லுவாரா? அம்மா பயப்படாதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் புற்றுநோய் அறிகுறி இருக்குது அப்படின்னு செத்து போயிடுவீங்கன்னு சொல்ல மாட்டார். உண்மையாக அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தால் 4th ஸ்டேஜின்னு தாண்டிடுச்சுன்னா, இனி நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறது கஷ்டம்தாம்மா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, ஜாக்கிரதையாக மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, வலி இருந்தால் சாப்பிடுங்க, இந்தந்த உணவை தவிருங்க, இந்தந்த உணவை சாப்பிடுங்க, கவலைப்பட்டு நீங்களா பிரச்சனையை அதிகரிச்சிக்காதீங்க. சில டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறாங்க. தட்ஸ் வண்டர்ஃபுல். திஸ் இஸ் ரிப்போர்ட் ஆஃப் காட். ஒரு ஸ்தாபனத்துக்கு இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு குழு தலைவருக்கு, ஒரு குடும்ப தலைவருக்கு, இல்லை ஒரு மொழி தலைவருக்கு, ஒரு இன தலைவருக்கு, ஆராதிக்கும் சமுதாயத்தின் தலைவருக்கெல்லாம் இதில் ஒன்றும் சொல்லத்துக்கல. இதை நம்ம எல்லாம் மவுத் பீஸ் தான். வேர் ஆல் மவுத் பீஸ் ஆஃப் காட். நமக்கு யார் வாயின் மூலமாக சொல்கிறாரு? நம் மூலமாக இன்னொருத்தருக்கு நம்ம வாய் ஆண்டர் எடுத்து உபயோகிக்கிறாரு. இதெல்லாம் மோசேனுடைய வார்த்தை அல்ல, இதெல்லாம் அந்த நியாய புத்தகத்தை எழுதின சாமுவேல் வார்த்தை அல்ல. சாமுவேலே ஒரு நியாயாதிபதி. he was a judge, he was a prophet and he was a priest. triple anointing. ஸோ இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. நடந்து போனது. ஸோ இட்ஸ் a book written for all times, past, present and future. எல்லா வேதமுமே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு உரியது
எதிர்காலத்தோடு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தோடு, எதிர்கால சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டது, இணைக்கப்பட்டது, பிணைக்கப்பட்டது. ஸோ ஐ டோன்ட் லைக் தி பாஸ்ட். இந்த இஸ்ரேல் ஜனங்க சரித்திரத்தை வாசித்தாலே காரி துப்புற மாதிரி வாந்தியாக வருது. ஓகே, ஃபீலிங் இஸ் ஓகே, ஆனால் நீ வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்காலத்தில் அதுங்க செஞ்சது தான் நீ செய்கிற. அது கொஞ்சம் இன்டீசெண்டாக செஞ்சு நீ கொஞ்சம் டீசெண்டாக செய்கிற, அவ்வளோதான். அவங்க நாகரிகம் இல்லாமல் செஞ்சாங்க, இல்லை முரட்டுத்தனமாக செஞ்சாங்க, ரிஃபைண்டாக செய்யலை. ரொம்ப நீ ரிஃபைண்டாக செய்கிற. கொன்னா பாவம் தின்னா போச்சு, நீ வாயை தொடச்சிக்குத. அதுங்க சொட்ட சொட்ட தின்னுபிட்டு எங்கே பார்த்தாலும் ரத்தக்கரையாக இருந்துச்சு, பேச்சு சுத்தம் இல்லை, அது மாதிரி இருந்துச்சு. எதிர்காலத்துலேயும் திட்டம் இருக்குது. சந்தர்ப்பம் கிடச்சா காஞ்ச மாடு கம்பளை பந்தமாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வலிவு போகிற இருதயம் இருக்குது. இது எந்த சோத்துக்குள்ளே இந்த பூசணிக்காய் மறைக்க முடியும்? ஸோ இது டாக்டர் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டதுனால வியாதியின் முடிவை தீர்மானிச்சிட்டாரா? கிடையாது. அதுதான் மேட்டரு. அது 4th ஸ்டேஜாக இருந்தால் கூட, கிரிட்டிக்கலாக இருந்தால் கூட, தமிழில் ஒரு மரபு சொல்லுவாங்களே, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு சொன்னது தான். சபையை பற்றி, நம்ம சபையை பற்றி குறிப்பாக, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இது வரைக்கும் நீங்கள் இந்த சபையை பற்றி புரிஞ்சிக்கலைன்னா, இந்த சபையில் நீ ஒரு அங்கம், நீ ஒரு ஆணங்கம், பெண்ணங்கம், நீ முந்தின அங்கம், பிந்தின அங்கம், நீ மூத்த அங்கம், நீ கடைசியாக வந்து சேர போகிற, அட்டாச் ஆக போகிற அங்கம். பயங்கரமான தீர்க்க தரிசனம். இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சொல்லியிருக்கிறதுனால, வேறுபடி இல்லை. நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. அதுவுமே இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு துவங்க போகிற செகண்ட் ஹாஃப் இயருக்குரிய வார்த்தை ஆண்டுகிட்டேருந்து பெறும்போது, ஒரு பக்கம் வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்டதான ஒரு கேர்லெஸ்னஸையும் பார்க்குறேன். நீங்கள் தான் எவ்வளோக்கு எவ்வளோ பொருணிக்காக பீராயிறீங்களோ, இதெல்லாம் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய துர்ப்புத்தி, உங்கள் மீறுதல், உங்கள் பொய் பித்தலாட்டம், மாய்மாலம்தான் உங்களுடைய பலத்தின் ரகசியம். அது உங்கள்கிட்ட இருந்து அதெல்லாம் சேர்த்து ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோ வச்சுக்கோங்க. அந்த 10 கிலோ உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் பெரிய கிங்கு தான், குவீன் தான். அதுதான் உங்களை கொன்று குவிக்குது. அதுதான் உங்களை மடக்கி ஒடுக்கி குப்பையாக வச்சுருக்கு. உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கு, உங்களை நிறைவாக வாழ விடாமல் இருக்குது, உங்களை ஒழுங்காக வைக்கப்படாமல் இருக்க வைக்குது, தேவசத்தை தெரிய முடியாமல் இருக்குது, படித்தும் புத்தி இல்லாமல், கண்ணு இருந்து பார்க்க முடியாமல், காது இருந்து கேட்க முடியாமல், வாய் இருந்து பேச முடியாமல், இதயம் இருந்து உணர முடியாமல் செய்யுது. இஃப் யூ வில் ஃபைட் இட் அவுட், இஃப் நீட் பி, நீங்கள் ஒரு யுத்தம் பண்ணி அந்த துர்ப்புத்திலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பலவீனப்பட்டது போல் இருக்கும். கையும் ஓடாது, காலும் ஓடாது, பெரிய வனாந்தரத்தில் போய் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வனாந்தரத்தில் நீங்கள் போகும்போது கர்த்தாவே அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அவர் வானத்தின் மன்னாவை அப்போ போஷித்தார். இப்போ இயேசு உயிருள்ள வார்த்தையான ஜீவ வார்த்தையாலே, வாழ்வழிக்கும் வார்த்தையால் உங்களை போஷிப்பார். அவங்களுக்கு கண்மலை தண்ணி தான் கொடுத்தார், உண்மையாகவே ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் யூ டோன்ட் வாண்ட் டு என்ஜாய் தட் ஃபேவர். உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, மந்திரத்தில் மாங்காய் விளையணும்னு சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க. இன்னும் குறி கேட்க ஆண்டவர் மொத்தம் அனுமதி கொடுத்தா இந்த சபையில் ஒரு மெம்பர் கூட இருக்க மாட்டீங்க. எல்லாம் கடவுனா வாங்கி கேரளா எங்கே போவீங்களோ, யூ வாண்ட் டு கோ அண்ட் ஆஸ்க், அதான் அசரீரி வா கேட்கணும், குறி கேட்கணும்னு போயிடுவீங்க. இதெல்லாம் பதிவாகுது. நான் வேடிக்கை பண்ணல, துக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? ஏன் பைபிள் உங்களுக்கு எனக்கும் ஏன் நியாயாதிபதிகள் புஸ்தகம்? உங்களுக்கு இந்த ஜீவ வார்த்தையை பார்த்து இதுலேருந்து உருப்படணும், இதுலேருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கணும், இதுலேருந்து ஒரு புரிதல் கிடைக்கணும், இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், இதுலேருந்து ஒரு திருப்பம் கிடைக்கணும். அது பொடிநடையாக இருந்தாலும் நான் போய் சேர்கிற பாதையில் போகணும், நான் ஜீவ பாதையில் போகணும், ராஜ பாதையில் போகணும், நீதியின் பாதையில் போகணுங்கிற கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லை. பிலிப்பு
ஆண்டவர் ஒருவேளை அந்த காலத்துலலாம் ஏராளமான ரதங்களும் இந்த மாதிரி வண்டி மாட்டு வண்டி இருந்துச்சா என்னன்னு தெரியும், ஏதோ குதிரை தான் ஏராளமாக இருந்துருக்கு, கழுதெல்லாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் கந்தாகே மந்திரியோடைய ரதத்தில் போய் சேர்ந்துக்கன்னு தான் ஆண்டவர் பிலிப்புக்கு சொன்னார். நீங்கள் எதாவது போனால் அவங்களோட சேர்ந்துக்கிறேன் எங்களோட சேர்ந்துக்கிறேன் போகிறீங்க. நீங்கள் பயணப்பட வேண்டிய பஸ் தெரியல, அந்த பஸ் நம்பர் தெரியல, அந்த ரூட் தெரியல, உங்கள் டெஸ்டினி தெரியல. யூ டோன்ட் நோ. எல்லாம் போகிறாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி ஒன்று அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்க வேண்டியவங்க தான் சில இடத்துக்கு போய் பார்க்கணும். கோவமாக இருக்கிறீங்க, ப்ரைஸ் லார்ட். இப்போது பிக்னிக் போகிறோம், வழக்கமாக எல்லாமே தரோஃபேர் கிடையாது, எப்பயாவது ஒரு தான் போகிறோம். எப்போயாவது போகும்போது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறீங்க? இல்லை. காரணம் ஒன்று நேரம் இல்லை, இன்னொன்று வசதி இல்லை, போய் சேர்ந்த நேரம் சரியில்லை, மழை வந்துச்சு, அந்த தடை வந்துச்சு இதெல்லாம். ஆனால் எங்களுடைய பொட்டானிக்கல் டூரில் படிக்கும்போது மழையோ வெயிலோ பனியோ குளிரோ காலங்காத்தால் 7 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்துடணும். அடர்ந்த காடுக்குள்ளே புஷ், அதாவது செடி கொடிகள் இருக்கிற எல்லாம், சின்ன காடு குட்டி காடு எல்லாத்துக்குள்ளேயும் போகணும். போய் நாங்கள் படித்த தாவரங்களை பற்றி ஸ்பெசிமெனில் பார்த்த தாவரங்களெல்லாம் நேரடியாக லைவ் ஸ்பெசிமெனாக பார்த்து பறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பின்னாடி ஒரு மூட்டை இருக்கும், ஃபைல்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே ஒவ்வொன்றா பிரித்து மடித்து கிடித்து கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா டூர் வந்து ஒரு 5 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம், இல்லை 5 days சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி பதப்படுத்தி அந்த ரெக்கார்டை வந்து என்ன அப்சர்வ் பண்ணோம், அது என்ன ஸ்டேஜில் அந்த செடி இருக்குது, இலை இருக்குது, அந்த இன்ஃப்ளாரன்சஸ் எப்படி இருக்குது, அந்த ரூட் எப்படி இருக்குது, ஷூட் எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதனுடைய வாசனை இருக்கா, ஆர் வி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஸ்மெல், ஃப்ரேக்ரன்ஸ், இதெல்லாம் கீழே குறிப்பு எழுதணும். சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு 100 ரகமான செடிகளை அங்கே பறித்து பதம் பண்ணி ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்போது 10 ஒரே செடியை 10 பறித்து வச்சுருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாம் சொல்லிச்சிடுவான் ஷாப்பில். ராங் எப்படி இருக்கும்? 1000 ரூபா, அந்த காலத்துலேயும் 1000 ரூபா, அவ்வளோலாம் செலவு பண்ணி போயிட்டு வந்த பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டு. குப்பை செடியை போய் பெருசாக கண்டுபிடிச்சோன்னு ஒட்டி வச்சுருப்போம், அது சிலபஸில் இருக்க, அதுக்கு மார்க் போயிடும். அப்போ அந்த கட்டு முழுசும் ஒரு 100 செடியில் ஒரு பாதி தேர்னாலே நம்ம எவ்வளோ பெரிய பலன், படிப்பு முதல்ல ஏறிச்சு, தெளிவு கிடச்சிச்சுங்கிறது இருக்கும். மார்க் 2வது இருக்கட்டும். நான் சொல்கிறதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள், வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள். வேதத்தை நீங்கள் படிக்கும்போது கண்ட குப்பையும் நீங்கள் கேட்கக்கூடாது, கண்ட குப்பையும் தேடக்கூடாது, உங்களுக்கு பிரியமானது தேடக்கூடாது. நீங்கள் எதை தேடணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை தான் உங்களுக்கு அதில் எழுதி வச்சுருக்கார். 66 புஸ்தகம் உங்களுக்கு அப்ளை ஆகாமல் இருக்கலாம். ஏசாயா ஒரே ஒரு புஸ்தகத்தில் பார்த்தா 66 அதிகாரம் எழுதியிருக்காய். 66 அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அதிகாரம் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பேராகிராஃப் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வசனம் உங்களை அப்படியே முழுமையாக நிறைச்சிருக்கும். அதை நீங்கள் அதில் தேர்ற வரைக்கும் அந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பலப்படணும். அவ்வளோ விஷயம் வேதத்தில் இருக்குது. சிலர் அவங்களாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இதுவுமே டெம்டேஷன் தான். சில பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு சீக்கிரம் கிடச்சிடும் ஸ்பெசிமென். சில நேரத்தில் அவங்க போன இடத்துல அந்த 2-3 காரியம் தான் கிடச்சிருக்கோம். எங்களுக்கும் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அந்த கன்னிகைகள் போல தான், 10 கன்னிகைகள் போல தான். எங்களுக்கும் உங்களுக்கு இல்லாமல் போய் நீ போய் பொறுக்கிட்டு வா, நீ போய் பறிச்சிட்டான்னு சொல்லிடுவானுங்க. இதுக்காக போயிட்டுருப்போம், 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும், ஒன்றுமே கிடைக்காது. திருப்பியும் கூட்டத்தோடு சேரணும், வரணும். அப்போது அந்த டூரில், அது ஒரு எஜுகேஷ்னல் டூர், 100 பிளான்ஸ் நீ வந்து கொண்டு வரணும். உனக்கு கன்செஷன் ஒரு 10 to 20 பிளான்ஸ் வரைக்கும் நீ வேறு ஒன்று கொண்டு வரலாம். பட் ஆனால் யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன், நீ என்ன எதுக்காக பறிச்ச, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லணும். அது திட்டத்தில் இல்லை, பாடத்திட்டத்தில் இல்லாட்டினாலும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும். இல்லை அது நெக்ஸ்ட்டு செமஸ்டரில், அப்போல்லாம் செமஸ்டரில் அந்த ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி இல்லை அந்த மாதிரி அப்படிங்கிற அவங்க சொல்லணும்.
இப்போ வேதத்தை ஏன் வியர்த்தமாக படிக்கிறீங்க? காத்து கருப்பு போகிறதுக்காக நீங்கள் படிக்க வேணாம். தெய்வ குத்தமாயின்னு நீங்கள் படிக்க வேணாம். வாழ்வழிக்கும் வார்த்தை, சுவாசத்தை காத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை, பசி ஆற்றக்கூடிய ஜீவ வார்த்தை, அப்பம், ஜீவ தண்ணீர், வெளிச்சம். ஸோ அங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்களும் செய்யாதிருப்பீர்களாக. சங்கீதம் 12:4, அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் இன்னைய வரைக்கும் இல்லை, ஜீசஸ் வந்து போகிற வரைக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கலகங்கள், மீறுதல்கள், துணிகரங்கள், இன்னும் புத்தி வராத கோவேறு கழுதைகள், வாய் கட்டப்பட்டால் ஒழிய, கடிவாளத்தால் வாய் கட்டப்பட்டால் ஒழிய புத்தி வராத புத்தி கெட்ட கோவேறு கழுதைகள், அடங்கா பிடாரியான குதிரைகள், மூங்கணாங்கயிறு போட்டு இழுக்கலைன்னா வரலைன்னா அந்த மாதிரி ஒரு மாடுகள். என்ன மாடுன்ட்டார், இது போட்டார், அதை பண்ணிட்டேன், போய் கடவுள்கிட்ட சண்டை போடியா. நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. கரெக்டாக வாசிப்பேன், நான் கொஞ்சம் பாதிப்பாக தான் வசனத்தை குறிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். ரொம்ப எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி ஒரு பகுதி தான், ஆனால் அது சரியாக படிக்கணும். நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், செமிகோலன், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். எதுக்கு நியாயாதிகள் புத்தகம்? அவர் நமக்கு நியாயம் கற்றுக் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு தெரியுமா, நான் யோசித்தேன், சட்டம் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பல விஷயத்தில் எனக்கு ஆசை இருந்துச்சு, குறிப்பாக மருத்துவத்தில் இருந்துச்சு, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் சட்டம் படிக்கணுங்கிறது இப்போது எனக்கு கொஞ்சம் காலமாக இருந்தது. சட்டக்கல்லூரி போகணுன்னா, சட்டக்கல்லூரி போகிறத பற்றி வாசித்த போது எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்காது. அதுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. எல்லாருக்குமே once you join a law college, you got to go through various stages. ஒரு சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற மாதிரி கிடையாது. செமஸ்டர்ஸ்லாம் உண்டு தான், ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீ பொதுவாக அது ஃபஸ்ட் இயர் பொதுவாக சட்டங்களை பற்றி என்னத்தை சொல்லி தருவாங்கங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெரியாதுனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னுடைய பர்டிகுலர் விங் ஆஃப் ஸ்டடியில் நீ வரணும், உனக்கு தெரியணும். அந்த வருஷத்தை நீ ஒழுங்காக கவனிக்கலைன்னா நீ கிரிமினல் லாயர் ஆக போகிறாயா, சிவில் லாயராக போகிறாயா, இல்லைன்னா நீ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக மாற போகிறாயா. வெவ்வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஸ் இருக்குது. அந்த மாதிரி அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி MBBSங்கிறது பேசிக் ஸ்டடி, அதுக்கப்புறம் வெதர் யூ வாண்ட் டு பிகம் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். எஸ், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிக்காத. இன்னொருத்தனுடைய உன்னுடைய பேஷனாக இருக்க முடியாது. இன்னொருத்தனுடைய தாகம், வேட்கை, பசி உன்னுடைய பசியாக இருக்க முடியாது. பசிங்கிறது உனக்கு இருக்கும், அது வேறு விஷயம். அந்த பசி உனக்கு இல்லை, அவனுக்கு இருக்கிற பசி உனக்கு இல்லை. அப்படியே அவனுக்கு பசி இருந்தாலும் அவன் சாப்பிட்ற அளவுக்கு உன்னால் சாப்பிட முடியாது. அவன் சாப்பிட்ற சாப்பாடை உன்னால் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ஃபுட் பற்றி சில நேரத்தில் கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் ஆகணும், அப்படியே ஒன்றத்தையும் யோசிச்சுருக்கோம்னு சொல்லி ப்ரௌஸ் பண்ணால் யூடியூப்பில் ஷெஃப்ஸ் பலவிதமான சமையல்காரங்க பலவிதமான நாட்டுடைய பார்க்க அப்படியே நாக்கு ஊறும். ஒன்றும் வாயில் வைக்க சகிக்காது, ஒன்றும் நமக்கு ஒத்துக்காது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் வேறு, நம்முடைய வளர்ப்பு வேறு, நம்முடைய காரியங்கள்லாம் வேறு, நம்ம உடற்கூறே வேறு. அதெல்லாம் சாஸ்திரத்தில் இலையில் உப்பு வச்ச மாதிரி கொஞ்சோண்டு வாயை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை தான் ஃபுல் மீலாக சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அரண்மனைக்கு போய் போக்குவரமாக இருந்துக்க வேண்டியதுதான், வாய்ப்பே இல்லை. சரியா? ஸோ அதான் அங்கே விஷயம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்.
நீதிமொழிகள் 14:12 என்ன வாசிக்கிறோம்? இந்த 2-3 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 14:12. இருதயத்தின் கசப்பு இல்லை, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இஸ்ரவேலர்கள் அப்படி இருந்தாங்க. இஸ்ரவேலர்களுக்கு இணையாகத்தான் அவங்களுக்கு இழைச்சவங்க நாங்கள் இல்லை, சளைச்சவங்க நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க பேரை நிறுத்துறதுக்கு நாம் அட்டூழியம் அவ்வளோ பண்ணுறோம். அதுவும் தமிழகத்தில் தமிழர்கள், தமிழக விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங், வெரி டிஸ்டர்பிங். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை, மனுஷன் தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அது முடிவோ மரண வழிகள். எத்தனை பேர் இந்த சபையில் நீங்கள் மரண வழியில் இருக்கீங்க? தெரியல, நீங்கள் போகிற வழி தான் ஜீவ வழி நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே இருக்காதே. இல்லை, நீங்கள் எல்லாமே மங்களம் மங்களம், எல்லாம் மங்களம், சுபம் மங்களம் அப்படின்னு நமக ஸ்வாக எதை என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு, ஒரு சில காலத்துக்கு பிற்பாடு பல்லு இழிச்சிடுதே. ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை நிலைநாட்டின ஏதாவது சரித்திரம் இருக்கா? Do you have a history that you have established victory in any single matter of your personal life, leave alone your family life? அப்போது நீங்கள் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய நியாயம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நியாயக்கேடு இல்லாத தேவன். பாகமத்தில் வாசிக்கணும், நியாயக்கேடே இல்லாத தேவன். If God suggests a plan for you, it is the best plan, it is the best call, it is the best status. பிஞ்சில் பழுத்த பழம் போல் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்னொரு குடும்பத்தை பார்த்து, இன்னொரு பையனை பார்த்து, இன்னொரு பொண்ணை பார்த்து, இன்னொருத்தனுடைய பிஸ்னஸை பார்த்து, இன்னொருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க, காப்பி அவங்கள குத்தம் சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளைகளை உருட்டி மிரட்டாதீங்க. அது காலங்காலமாக நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். விளக்காரம் செய்கிறது எல்லாமே ரைட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் செய்கிறதெல்லாம் ரைட்டாக செய்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு அட்டஸ்டேஷன் லைஃப்பில் இருக்குது. அவன் கொடுக்குற ஃப்ரீடம் பிள்ளைகளுக்கு. ஒழுசத்தனமாக வாழ்கிறவங்கள ஏன் நம்ம யோசிக்கணும்? பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து, பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி, பிள்ளைகளுக்கு ஆலோசனை தந்து, அதில் அவங்க பட்டு கற்றுக்கட்டும், நட்டப்பட்டு கற்றுக்கட்டும், காயப்பட்டு திருந்தட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. கைவிடாமல் இருக்கிறாங்க, சீராக வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதனால தான் அவ்வளோ மாறிடுச்சு. அவங்களுமே எல்லாமே அவங்ககிட்ட தானே சராசரியான அளவுக்கு இந்த மாடர்ன் எஜுகேஷன் அங்கேருந்து தானே காப்பி பண்ணோம். நம்ம நாட்டுப்புறத்துக்காரங்க, நம்மலாம் அந்த காலத்து திராவிடர்கள் ஏதோ ஒரு வம்சம் வச்சுக்கோங்களேன். நம்ம அனுபவபூர்வமான பாடத்திட்டங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையே, இந்தியருடைய வாழ்க்கையே விவசாயத்தோடு இணைந்த ஒரு கலாச்சாரம். விவசாயத்தோடு, ஆடு மாடுகளோடு கலந்து போன ஒரு கலாச்சாரம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷனாக மாறணும்னு காலம் சென்ற பிரதமர் நேரு தீர்மானித்ததுனால நம்முடைய கலாச்சாரமே ஒரு பெரிய எழுச்சியை, திருப்பத்தை, புரட்சியை காண ஆரம்பித்தது. அன்டில் சச் டைம் அதில் இந்த விஷமமாக உள்ள நுழைஞ்சது அந்த சனாதன கொள்கை. மக்களை ஏதோ ஆரம்பத்தில் தொழில் வர்க்கமாக பிரித்தது யதார்த்தமாக நான் கருதுகிறேன். தச்சனை போய் நீ டாக்டர்னு சொல்ல வேணாம். அவனுக்கு கொஞ்சம் ஒரு சில மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிட்டனால உடனே அவனை மருத்துவர் நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் பெரியவங்களுக்கு பாட்டி தாத்தா இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு, அனுபவசாலியான பெண்களுக்கு கை மருந்து தெரியாதா, நாட்டு மருந்து, உடனே அவங்களாம் பெரிய மருத்துவச்சிகளா, பெரிய டாக்டர்ஸாக கிடையாது. ஸோ அப்படி பிரித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜாதி பிரிவுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய துக்கமான விஷயமாக தலையெடுத்திருக்கிறது. களையை போல் வளர்ந்து விட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரசங்கி 11:9, இந்த புக் ஆஃப்
எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 11 verse 9. பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறின்னு சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ அது ஹைலி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, தனக்கே அது பூர்ணமான விளக்கத்தை கொடுக்க. மீகா 2:1. மீகா 2:1. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால் விடியற காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. இதில் இந்த வாக்கியங்களில் என்ன உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டிருக்கோ, என்ன மனநிலை, எப்படி உங்கள் மைண்டு கரப்ட் ஆகிருக்கோ, எப்படி அந்த பழி வாங்கணும்னு எண்ணம், அந்த காய்மகார எண்ணம், அந்த காழ்ப்புணர்ச்சி எண்ணம், அந்த கசப்பு, அந்த வீம்பு. ஒருத்தர் வந்து வெளிப்படையாக காமிப்பாங்க, கொஞ்சம் ரவுடித்தனமாக காமிப்பாங்க. ஒருத்தர் வந்து உள்ளேயே புழுங்கி உள்ளேயே எரிஞ்சிட்டு இருப்பாங்க, புகை மாதிரி. புசுக்குன்னு ஒரு நாள் பற்றிக்கும். இல்லை, இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நான் ஹேவ் அ வெரி கிரேட் பாசிட்டிவ் அவுட்லுக் இன் லைஃப் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய சாதனைலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நாம் இன்னுமே நியாயாதிபதி புஸ்தகத்துக்குள்ளே போகல. நியாயாதிபதிகள் புஸ்தகம் எதுக்கு, யாருக்கு எழுதப்பட்டது? இஸ்ரேவேலுக்கு எழுதப்பட்டது. இஸ்ரேவேல் 12 கோத்திரத்துக்கு எழுதப்பட்டது. குறிப்பாக முரட்டாட்டமாக வாழ்ந்த சந்ததிகளுக்கு எழுதப்பட்டது. யூதா கோத்திரத்துக்கு எழுதப்பட்டது, எப்ராயிமுக்கு எழுதப்பட்டது, பென்யமீனுக்கு எழுதப்பட்டது. குறிப்பாக அவங்க வாழ்ந்த, அதாவது அவங்களுக்கு யோசுவாவின் மூலமாக இஸ்ரேலுக்கு ஆண்டவர் காணியாட்சியெல்லாம் பிரித்து கொடுத்தவொடனே யாராருக்கு என்னென்ன சொத்து எப்படி பிரிஞ்சிச்சோ அந்த இலையில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. அவங்களாம் கட்சி கட்டிட்டு இஸ்ரேலாக 12 கோத்திரம் எப்படி இருந்தாங்க, 10 கோத்திரம் எப்படி இருந்தாங்க, 2 கோத்திரம் எப்படி இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களாக இல்லாமல் நெல்லிக்காய் மூட்டையாக இருந்தாங்க, புளி மூட்டையாக இல்லாமல். இதெல்லாம் இந்த ஒரு 21 சாப்டர்ஸில் நீங்கள் வாசிக்க முடியும். சபைக்கு தான் எழுதிக்க பழைய ஏற்பாடு தான். கர்த்தர்கிட்ட நியாயமே இல்லை, சபையில் நியாயமே இல்லை. எல்லார் வாயிலும் இருக்குது, எல்லாருடைய சிந்தையிலும் இருக்குது. தேர் இஸ் நோ ரைச்சஸ்னஸ் ஹியர். எல்லாம் அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம். ஏன்னா என்கிட்ட என்ன தனித்தனியாக, நான் என்ன வக்கீலை தனித்தனியாக கட்டு வச்சுருக்கேன், கேஸ் கட்டு. எல்லாருக்கும் இதே வசனம்தான். பிரைஸ் தி லார்ட். ஓகே, மீதி காரியங்களை பின்ன பார்ப்போம். கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போம்.